கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியினுடைய கடைசி பாகத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த 1 வருடமாக அநேக தலைப்புகள்ல உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை குடுத்திருக்கார். நெறைய பேர் எங்க கமெண்ட்ஸ் மூலமாவும், நேர்லயும் அது எப்படி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எங்கள்ட்ட நீங்க பகிர்ந்திருக்கீங்க. இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி முழுக்க நம்ம பார்த்த காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய விசுவாசத்த பலப்படுத்துறதுக்காகவும், அத மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ற உதவியா இருக்க சில காரியங்கள் தான் பார்த்தோம். அத எப்படி நம்ம மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளணும், அத குறிச்சு வேதாகமம் என்ன சொல்லுது? அத நம்ம கத்துட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தும்போது, நிச்சயமாக அதோடைய பலன் நம்மனால நல்லாக பார்க்க முடியும். அத தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம். வாங்க கடைசி விடயம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக இந்த நிகழ்ச்சியில நம்ம என்னெல்லாம் தலைப்புகள் பார்த்துட்டே வந்தோம் அப்படின்றத உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்ல விரும்புறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2 விதமா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு சில காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய விசுவாசத்த பலப்படுத்தி, அத மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்றதுக்கு உதவியா இருக்க சில தலைப்புகள் கீழ நெறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே வந்தோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மிஷனரிகள் எப்படி தேசத்துல சமூக சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. அதேபோல இந்த வேதாகம் எப்படி நம்ம கைக்கு 66 புத்தகம் கிடைச்சுச்சு. அது எப்படி பிழையற்ற ஒரு புத்தகமா இருக்கு. இன்னை வரைக்கும் அதுக்கு நம்ம என்ன ஆதாரம் இருக்கு? இந்த வேதாந்தத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்க பின்னாலயும், அது எப்படி உண்மை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான அகழ்வாராய்ச்சி சான்றுகள் என்ன இருக்கு? அதேபோல வேதாந்தத்துல இருக்க சில அறிவியல் உண்மைகள் என்ன இருக்கு? அப்படின்ற காரியங்கள்லாம் குறிச்சு பார்த்தோம். இது எல்லாமே நம்மளுடைய விசுவாசத்த மட்டும் பலப்படுத்தாம, மற்றவங்களுக்கும் இந்த காரியத்த பகிர்ந்து, அவங்களுக்கும் நற்செய்திய அறிவிக்கிறதுக்கு உதவியா இருக்க சில காரியங்கள் இது எல்லாமே. ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அறிவிப்பிற்கும் மிக பயங்கரமா வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு காலகட்டம். அப்படி இருக்கும்போது ஆதாரத்தோட சேர்த்து சொல்ற எதிர்பார்க்கிற ஒரு காலமா இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா, அதுக்கு என்ன ஆதாரம்? என்ன ஒண்ணு சொன்னாலுமே நீங்க ஆதாரத்தோட சொன்னீங்கன்னா எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்ற ஒரு காலகட்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் உதவியா இருக்கும். இன்னொரு சில தலைப்புகள் எல்லாமே என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில காரியங்கள். நம்மளுடைய அன்றாட யுத்தங்கள மேற்கொள்றதுக்காக நம்ம இதுக்கு முன்னால எப்படி எழுப்புதல் வந்துச்சு? எப்படி பரிசுத்தவான்கள் அவங்களுடைய வாழ்க்கையில விசுவாச போராட்டத்த, விசுவாச வாழ்க்கைய வாழ்ந்தாங்க அப்படின்னும், எப்படி சபையில சீர்திருத்தங்கள் வந்துச்சு? சபை எப்படி துன்புறுத்தப்பட்டுச்சு. 2000 வருஷமா சபைய துன்புறுத்தப்பட்ட அந்த வரலாற்று முழுக்க நம்ம பார்த்தோம். இந்த மாரி தலைப்புகள் எல்லாமே நம்மளுடைய விசுவாசத்த பலப்படுத்தி, நம்மளுடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கைய வாழ்றதுக்கும், நம்ம ஆவிக்குரிய யுத்தத்தை செய்றதுக்காக ரொம்ப உதவியான சில காரியங்கள் இருக்கு. ஆனா, எல்லாத்துக்கும் பிரதானமா ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்ன? நம்ம நற்செய்திய போய் அறிவிக்கிறது. நமக்குள்ள இயேசுவ விசுவாசிக்கிறோம் அப்டின்ற காரியத்த, நம்ம பார்க்குற மத்தவங்களுக்கு போய் அறிவிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. நமக்குள்ள இருக்க நம்பிக்கை, கர்த்தர் வரப்போகிறார் அப்படின்ற அந்த நம்பிக்கைய மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ற ஒரு காரியத்த எப்படியாக சொல்லணும் அப்படின்ட்டு, இந்த ஆதாரத்தோட சேர்த்து சொல்றோம்ல, அப்படி சொல்லும்போது அது எப்படியாக சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு வசனம் நமக்கு வேதாகம் சொல்லிக் குடுக்குது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, "கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள்." இப்போ இந்த வசனத்த நம்ம 4 பகுதியா நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். சுருக்கமா தான் பார்க்க போறோம். ஏன்னா அது நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை தியானிச்சோம்னா ரொம்ப பெரிய காரியமா இருக்கும். பட் இன்னைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்றத ஒரு 4 பகுதியா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். முதலாவதாக, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல இந்த பரிசுத்தம் பண்ணுங்கள் அப்படின்ற வார்த்தைக்கு மூல பாஷையில என்ன வார்த்தை இருக்கு அப்படின்னா, ஹகியாசோ அப்படின்ற வார்த்தை. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, பிரித்தெடுக்கப்பட்ட. அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில கர்த்தராகிய தேவனே உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் அப்படின்ற இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இருதயத்துல தேவன பரிசுத்தம் பண்ணும்போது, மற்ற உலக பிரகாரமான காரியங்கள்ல இருந்து அவர நம்ம பிரித்து வைக்கிறோம். பிரித்து பார்க்கிறோம். அதோட விளைவு என்னவா இருக்கும்? நம் தேவன தேவனாக கனம் பண்ணும்போது, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும், மரியாதையும் குடுக்கும்போது, நம்மளுடைய கிரியை, நம்மளுடைய கீழ்ப்படிதல் எல்லாம் அதுக்கு ஏற்ற மாரி மாறும். அப்ப நம்ம வாழ்க்கையே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையா மாறும். அதான் இருதயத்தில் அவரை பரிசுத்தம் பண்ணுங்கள் அப்படின்றதுக்கான அர்த்தம். அப்போ முதலாவது நம்ம மற்றவர்களுக்கு நம்மளுக்குள்ள இருக்க நம்பிக்கைய சொல்லும்போது, நம்ம நற்செய்திய அறிவிக்கும்போது, கர்த்தர் வருகிறார் அப்படின்ற காரியத்த நம்ம சொல்லும்போது, நம்மளுடைய வாழ்க்கை முதலாவதாக முழுமையாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும். ஏன்னா, அந்த காரியம் சரியாக இருந்தா தான் நம்ம சொல்ற விஷயத்த அவங்க கேட்பாங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட இருக்க பிள்ளைகள் தெரியும் அப்படின்றனால தான், வசனம் அது முக்கியத்துவமாக முதலே அந்த காரியத்த ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. நம்ம இருதயத்தில கர்த்தர பரிசுத்தம் பண்ணும்போது, நம்ம கிரியை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அப்பொழுது நாம் சொல்ற காரியங்கள் நம்ம சொல்ற நற்செய்தியா இருக்கட்டும், இல்ல நம்ம ஆதாரத்தோட ஒரு விஷயத்த சொல்லும்போது, அவங்க அது என்ன அப்படின்றத அவங்க பொறுமையா கேட்பாங்க. 2வதாக அதே வசனத்தில
உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கை, இந்த காரியங்கள், நம்ம பின்பற்ற காரியங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு, சில பேர் வந்துட்டு ஒண்ணு வெறுப்புலயும் கேட்பாங்க. இல்ல வந்து நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க. விசாரிச்சு நீங்க ஏன் இப்படி வாழ்றீங்க? நீங்க ஏன் அத பின்பற்றுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, விசாரித்து கேட்கிற யாவருக்கும். இந்த யாவருக்கும் அப்படின்ற வார்த்தை தான் வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம எப்பயுமே வந்து நமக்குள்ள வந்து ஒரு சிந்தை வந்துரவே கூடாது. இவங்கலாம் நற்செய்தி கேட்பாங்களா? இவங்கலாம் வந்து நம்ம சொல்ற ஆதாரத்தெல்லாம் சொன்னா பார்ப்பாங்களா? ஏன்னா, ஒருவேள வந்து அவங்க வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நாத்திகனா இருக்கலாம். இல்ல வந்துட்டு அவங்க வேற ஒரு வழிபாட வந்து பொறந்ததுலேருந்தே பயங்கர தீவிரமா பின்பற்றவங்களா இருக்கலாம். ஏன் அவங்க பின்பற்ற வழிபாட்டுல ஒரு ஆசாரியனா கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்பயுமே வந்துட்டு இவங்கக்கு இத சொல்லலாமா? இவங்க அத கேட்பாங்களா? அப்படின்ற ஒரு நெனப்பு நம்மகிட்ட வரவே கூடாது. எப்பயுமே யாவருக்கும் அதாவது நம்ம வேலை செய்ற இடத்துலயா இருக்கட்டும், இல்ல ஒருவேள நீங்க ஸ்கூல் போறவங்களா இருக்கலாம், இல்ல காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம வீட்ல நம்ம போற கடை, எங்கேயுமே யார்ட்டயுமே வந்து நம்ம சொல்றதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அதான் வந்து இந்த இடத்துல யாவருக்கும் அப்படின்ற வார்த்தை இருக்கு. 3வதாக அதே வசனத்துல அப்படி தொடர்ந்து வாசிச்சோம் அப்படின்னா, யாவருக்கும் அப்படின்ற வார்த்தைக்கு அடுத்து, சாந்தத்தோடும், வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல. இப்போ நம் நம்பிக்கைய குறித்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு யார்ட்டனாலுமே வந்துட்டு, அத நம்ம வந்து அந்த காரியத்த நம்ம விளக்கி நம்ம சொல்லும்போது, வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுது அப்டின்னா, அத நம்ம சாந்தத்தோடும், வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல வேண்டும் அப்படின்னு. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்டின்னா, 2 விதமான விஷயங்கள் நடக்கும். ஒண்ணு நம்ம நெறைய ஆதாரங்கள், நெறைய விஷயங்கள் நம்ம படிக்கும்போது, சில நேரங்கள்ல, "ஓ! நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு பாரேன்" அப்டின்ட்டு அந்த விஷயத்த வந்து ஒரு பெருமையோட சொல்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி சில நேரங்கள்ல நம்ம எவ்ளோ ஆதாரம் குடுத்தாலுமே வந்துட்டு, "இது தப்பு தான்" அப்டின்னு சொல்றதுக்கு நம்ம சொல்றத கேட்காம கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்நேரம் நம்மள அறியாம ஒரு கோவமோ, ஒரு எரிச்சலோ வர்றதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வேதம் மிக தெளிவா சொல்லுது. என்ன சூழ்நிலையா இருந்தாலுமே, அத நம்ம கோவத்தோடயோ, இல்ல எரிச்சலோடயோ, இல்ல பெருமையோடயோ எப்படியுமே சொல்லாம, சாந்தத்தோடும், வணக்கத்தோடும் தான் வந்து நம்ம அவங்களுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு. அடுத்தபடியாக, அந்த வசனத்துடைய கடைசி பகுதி வாசிச்சோம் அப்படின்னா, "எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கள்" அப்படின்னு. இந்த கடைசி 2 வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கள். ஏன்னா வந்துட்டு, சில நேரங்கள்ல நம்மள அறியாம வந்துட்டு, இந்த நேரம் மட்டும் நம்ம வந்து நற்செய்தி சொல்லப் போவோம். வாரத்துல 1 நாள் ஞாயித்துக்கிழமை சபையோட சேர்ந்து போகும்போது மட்டும் நம்ம இயேசுவ பத்தி நம்ம சொல்லலாம். அப்படின்னு இல்லாம, எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதாவது நம்ம ஒருவேள நம்ம குடும்பத்தோட எங்கேயாவது வெளிய போலாம். இல்ல நம்ம போற படிக்கிற ஸ்கூல்லயா இருக்கட்டும், இல்ல நம்ம வேலை செய்ற ஸ்தலங்களா இருக்கட்டும், நம்ம யார் கூட எங்க இருந்தாலுமே, எப்பயுமே வந்து நம்ம நமக்குள்ள இருக்க விசுவாசத்த குறிச்சு, நம்மளுடைய நம்பிக்கைய குறிச்சு அவர்களிடம் பகிர்ந்து கொள்றதுக்கு நம்ம எப்பயுமே ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்ற வந்து வசனம் சொல்லுது. அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம அந்த காரியத்த எல்லாத்தையும் சொல்லும்போது, நிச்சயமாக வசனத்த கீழ்ப்படிஞ்சு நம்ம ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கான கனி, அதுக்கான பலன நம்மளால நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த மாரி ஆதாரங்கள் இது எல்லாமே பார்த்துட்டு, ஒருத்தவங்க கிட்ட இன்னொருத்தவங்க பொறுமையா நற்செய்தி அறிவிச்சு, அதனால வந்து ரட்சிக்கப்பட்டு பெரிய ஊழியக்காரங்களான சாட்சிகள் அநேகம் இருக்கு. 2 காரியத்த மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக சி.எஸ். லூயிஸ். இவர் வந்து பிரிட்டிஷ் தேசத்தை சேர்ந்த ஒரு எழுத்தாசிரியர். அப்புறம் ஒரு ஆக்ஸ்ஃபோர்டும், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில படிச்ச ஒரு ஸ்காலர் இவர். அதே யூனிவர்சிட்டில ஒரு புரொஃபஸராவும் இவர் இருந்திருக்கிறார். இவர் அது மட்டும் இல்லாம, இவரு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கிறிஸ்டியன் அப்பாலஜிஸ்ட். இப்ப இந்த அப்பாலஜிஸ்ட் அப்டின்றது யாரு அப்டின்னா, நம்ம இந்த 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனம் வாசிச்சோம்ல. அதுல வந்துட்டு 15வது வசனத்துல குறிப்பா ஒரு வார்த்தைய நம்மளால பார்க்க முடியும். உத்தரவு சொல்ல அப்டின்ற வார்த்தைய நம்மளால பார்க்க முடியும். இந்த உத்தரவு சொல்ல அப்டின்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில என்ன அப்டின்னா, அப்போலோஜியா அப்டின்ற வார்த்தை இருக்கு. அதாவது நம்ம சொல்ற ஒரு காரியத்துக்கு ஆதாரத்தோட அத நம்ம உத்தரவு சொல்றது. அத வந்து இது நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்டின்னா, அத ஆதாரத்தோட நிரூபிச்சு அதுக்கு நான் மறு உத்தரவு சொல்றதுக்கு பேரு தான் வந்து அப்போலஜி அப்டின்ற வார்த்தை. அப்போ இந்த மாரி வந்து நம்ம வேதாந்தத்துல இருக்கிற வசனத்த எடுத்து, இல்ல வேதாந்தத்துல இருக்கிற சம்பவம் எல்லாமே வந்து ஆதாரத்தோட எடுத்து ஒரு வரலாற்று ரீதியான ஆதாரமோ, இல்ல வந்து அகழ்வாராய்ச்சி சான்றுகளோ, இந்த மாரி ஆதாரத்தோட எடுத்து நிரூபிச்சு அத பிரசங்கம் பண்ணும்போது, அதான் வந்து அப்பாலஜெட்டிக் பிரீச்சிங் அப்டின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து முழுக்க முழுக்க வந்து கிறிஸ்தவம் முழுக்க முழுக்க உண்ம. இயேசுவுடைய வாழ்க்கை வரலாறு உண்ம அப்டின்றத மட்டுமே வந்து, அது ஏன் உண்ம அப்டின்றத மெயினா அடிப்படையா வச்சு போதிச்சனால தான் வந்து இவரு ஒரு அப்பாலஜெட்டிக் பிரீச்சராக இருந்தாரு இவரு. இவர் எழுதின புத்தகம் மேரே கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு உலகம் முழுக்க வந்து ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு புத்தகமா இருந்துச்சு. கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையான விசுவாசத்தினுடைய அநேக காரியங்கள் உண்மை அப்படின்றத நிரூபிச்சு இந்த புத்தகம் முழுக்க எழுதியிருந்தாரு. கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான புத்தகங்கள் எழுதி 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, பிபிசி ரேடியோ மூலமாக வந்து ஏன் கிறிஸ்தவம் உண்மை? அதுக்கான ஆதாரம் என்ன? அப்படின்றத சொல்லி அந்த நாட்கள்ல வந்து இந்த காரியங்கள் மூலமா வந்து உலகம் முழுக்க வந்து இந்த ஊழியம் செஞ்சுட்டே வந்தாரு. இப்போ இவர் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலுமே, அவருடைய வாலிப நாட்கள்ல வந்துட்டு, நெறைய வந்து தத்துவ ஞானிகளுடைய புத்தகங்கள் படிக்கிறனால வந்துட்டு, அவருடைய விசுவாசத்திலருந்து பின்மாற்றமாயி, அவர் வந்து ஒரு நாத்திகனா மாறுறார்.
இதே மாரி அவர் கல்லூரி போய் அவர் ஒரு ஒரு புரொஃபஸரா மாறுற வரைக்கும் வந்து அவர் ஒரு நாத்திகனா தான் இருக்காரு. ஆனா, யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தவ குடும்பத்தில பிறந்திருந்தாலுமே, ஆ இந்த மாரி தத்துவ ஞானிகளுடைய புத்தகங்கள் வாசிச்சனால வந்துட்டு, இது பார்க்க உண்மையா இருக்கு. கிறிஸ்தவத்துக்கு எனக்கு ஆதாரம் இருக்கிற மாரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நாத்திகனா மாறிர்றாரு. அவர் காலேஜ்ல ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டில புரொஃபஸரா வேலை செய்யும்போது, அவருடைய நண்பர் ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறு, அதாவது அவர் உண்மையிலே வாழ்ந்தாரு, அவர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்றதுக்கான வரலாற்று ரீதியா இருக்க என்ன ஆதாரம் இருக்கு? அது ஒரு கதை அல்ல. அது உண்மையிலே நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு, சில ஆதாரங்கள்லாம் எடுத்து இவர் காமிக்க ஆரம்பிக்கிறார். நம்ம கடந்த வாரம் பார்த்தோம்ல, எப்படி வந்து வரலாற்று ரீதியாக வந்து இந்த காரியத்துக்கான ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாரி, அவர் ஒரு சில ஆதாரங்கள எடுத்து குடுக்குறார். இப்போ இந்த ஆதாரம்லாம் பார்க்கும்போது, சிஎஸ் லூயிஸ்க்கு வந்து ஒரு ஒரு யோசனை வருது. இவ்ளோ ஆதாரம் இருக்கே! நம்ம அது ஏன் வந்து நம்ம அது என்னன்றத எடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்னு, அத தேடி அவர் பார்க்கும்போது, உண்மையிலே வந்து கிறிஸ்து மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்றதுக்கான ஆதாரம் அவருக்கு தெரிய வருது. அது மட்டும் தான் உண்மை. அவர் மட்டுமே ஒரே வழி அப்படின்ற சத்தியம் அவருக்கு அந்த வெளிச்சம் அவருக்கு வந்து கிடைக்குது. அதுக்கு இருதயம் திறக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் மனம் திரும்பி அவர் ரட்சிக்கப்பட்டு, அ பயங்கரமா கர்த்தரால பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரரா மாறுறாரு. இதே மாரி இன்னொரு ஒரு சாட்சிய உங்களுக்கு நான் சொல்றேன். நபீல் குரேஷி. இவரு பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, அவருடைய வாலிப நாட்கள்ல பயங்கரமா வேற ஒரு வழிபாட வந்து பின்பற்றி வந்த ஒரு ஒரு மனுஷனாக இருந்தாரு. அது மட்டும் இல்லாம, அவர் அந்த நாட்கள்ல கிறிஸ்தவங்க யாரையா போய் பார்க்குறாங்க, அவரோட கல்லூரியிலயோ, இல்ல வெளியவோ யாரையா போய் பார்க்குறாரு அப்டின்னா, அவங்க கிட்ட போயிட்டு, இந்த மாரி வந்துட்டு இயேசு தன்னை கடவுள்னு பைபிள்ல சொல்லியிருக்காரா? பைபிள்ல இத்தன பிழைகள் இருக்கே! அதுல திரியேன்ற வார்த்தையே இல்லையே! அப்ப இது எப்படி உண்மையா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து குழப்பத்துக்குள்ள வந்து கொண்டு வர முயற்சி செஞ்சுகிட்டே இருந்தாரு. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது, ஒரு முறை வந்து அவருடைய சகோதரன் ஒருத்தர் டேவிட் அப்படின்னு ஒருத்தர சந்திச்சு, இந்த மாரி வந்துட்டு வேதாகமத்துல வந்து இப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கே! அப்போ வந்து நெறைய பிழைகள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஆனா டேவிட் என்ன சொல்றாரு அப்படின்னா, எழுதப்பட்டது கிரேக்க மொழியா இருந்தாலும், மொழிபெயர்த்திருந்தாலுமே, அதோடைய முக்கியமான செய்தி, அதாவது இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்ற செய்தியோட பொருள் எப்படியாக மாறும், அது மாறல. அது மட்டும் இல்லாம, அது கிரேக்க மொழியில எழுதப்பட்டது என்னது அப்படின்றத நம்ம இன்னைக்கும் நம்ம தேடி பார்க்கிறதுக்கு, நம்மகிட்ட 6000த்துக்கும் அதிகமான கையெழுத்து பிரதிகள் இருக்கு அப்படின்ற ஆதாரத்த எடுத்து, ஒரு ஒரு ஆதாரமா வந்து நபீல் குரேஷிக்கு எடுத்து விளக்கி சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த ஆதாரத்தெல்லாம் பார்க்கும்போது, அவருக்குள்ள வந்து ஒரு பெரிய மாற்றம் வருது. உண்மையிலே சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் ஆதாரங்கள தேட ஆரம்பிக்கிறாரு. கர்த்தரோட இருதயத்த திறக்கிறாரு. அவருக்கு உண்மையிலே தேவன் மட்டும் தான் ஒரே வழி. கர்த்தர் மட்டும் தான் வந்து மெய்யான தேவன் அப்படின்ற வெளிச்சம் கிடைச்ச உடனே, தன்னுடைய வாழ்க்கைய ஒப்புக் குடுத்து, அவருடைய கடைசி நாட்கள் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, பயங்கர ஒரு வல்லமையான ஒரு சுவிசேஷகனா, உலகம் முழுக்க வந்து போயி, ஏன் வந்து இயேசு மட்டும் தான் கடவுள் அப்படின்னு அந்த நற்செய்திய அநேகருக்கு அறிவிக்கிற ஒரு தேவ மனுஷனா வாழ்ந்தார். இது மாரி வந்துட்டு எத்தனையோ பேருடைய சாட்சிகள் நம்மளால பார்க்க முடியும். நம்ம ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய விசுவாசம் ஏதோ வந்து ஆதாரமே இல்லாத ஒரு குருட்டு விசுவாசம் கிடையாது. உண்மையிலே இயேசு வாழ்ந்தார், அவர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்றதுக்கான ஆதாரம் நம்மகிட்ட இருக்கு. இந்த காலகட்டம், அதுவும் அறிவு பயங்கரமா பெருகி வளர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில, எதுக்கு எடுத்தாலும் ஆதாரம் கேட்கிற ஒரு காலகட்டத்தில, நம்ம அவங்க கிட்ட நம்மகிட்ட என்ன விசுவாசம் இருக்கு? நம்மளுடைய விசுவாசம் உண்மை, அதுக்கான ஆதாரம் இருக்கு அப்படின்றத நாம் சாந்தத்தோடும், வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களா இருப்போம். பரலோக ராஜ்யம் மிக சமீபமா இருக்கு. இந்த கடைசி நாட்கள்ல கூடுமானவரை நம்மளுடைய விசுவாசத்தை குறித்தும், கர்த்தர் வரப்போகிறார் அப்படின்ற நமக்குள்ள இருக்க அந்த நம்பிக்கைய குறிச்சு அநேகருக்கு இந்த கடைசி நாட்கள்ல நாம் பகிர்ந்து கொள்கிறவர்களா நாம் இருப்போம். கர்த்தருடைய கிருபையினால இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சி மூலமாக உங்களிடம் அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு கர்த்தர் கிருபை குடுத்திருக்கிறார். எல்லா மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே. இந்த ஊழியத்துக்காக வந்து நெறைய பேர் வந்து நீங்க ஜெபத்துல தாங்கியிருக்கீங்க. அவங்களுக்காக எங்களுடைய நன்றி. தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் சீக்கிரமே இன்னொரு ஒரு புதிய நிகழ்ச்சியோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.